சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பிட்டு தன் காலத்தில் தன் கண்ணையை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீ எங்க நடப்பட்டு இருக்கிற? உன் வாழ்க்கை எங்க இருக்கு? அநேகர் பணம் சம்பாதிக்கணும், வீடு வாசலோடு இருக்கணும், புகழோடு இருக்கணும், மதிப்பா இருக்கணும், நிறைய வச்சிருக்கணும் என்பதாக யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற நிலைமையில மனிதர்கள் கொண்டு போய் அவங்களை விட்டுறாங்க. ஏன்னா அந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க, நல்ல வசதி வாய்ப்பு இருந்தால் தான் உங்களை பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா உங்களை பற்றி பேசவே மாட்டாங்க. இதை வேதம் சொல்லி இது வந்து வேதம் சொல்லலை, ஆனால் ஜனங்கள் அப்படி எதிர்பார்க்கிறாங்க. இதனால நம்மளுடைய எண்ணங்கள் மாறிடும். அப்போ நம்ம மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனால் நீர்க்காலையில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கடியது. அதாவது நீங்கள் உடனே பெரிய ஆள் ஆகணும், பணம் சம்பாதிச்சணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும் ஓடணும். ஆனால் வேதவசனம் சொல்லி தன் காலத்தில் தன் கடியது. அது காலத்தில் இது என் பிள்ளை பிறக்கணும், என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், என் பிள்ளை திரும்ப காலேஜுக்கு போகணும், திரும்ப அவள் படிக்கணும், அவள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், வேலைக்கு போகணும், அவங்க படிக்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். இப்படி என்பது தன் காலத்தை தன் கடியது. தன் காலத்தை தன் கடியது. அது வந்து சரியாக நடக்குமானால் இலையுதிரா இருக்கிற மரத்தை இருப்பான். இலையுதிரா இருக்கிற மரத்தை அது இது ஹரிபரி அப்படின்னு சொல்ல மாட்டான். ஹிந்தியில் ஒரு உடனே நடக்கணும், அச்சானக் ஃபட்டாஃபட் போனா அப்படி இல்லை, பொறுமையாக இருக்கட்டும், உடனே நடத்தணும், உடனே ஆயிடும். வேதாவை சொல்லித்தரல, மாய மதத்தை வேதம் சொல்லித்தரல. நம்ம வாழ்க்கை நார்மல் லைஃப்ல நம்ம என்ன செய்யறோமோ அதில் வாய்க்கும் ஆசீர்வாதம் இருக்கும். இலையுதிராது இருக்கிற மரத்தை போயிருப்பான். ஹாஸ்பிட்டலுக்கு அவன் போக வேண்டியது இருக்காது, தேவையில்லாத செலவு வராது, ஏமாந்து போக மாட்டான். இவங்கிட்ட ஏமாந்து போகிறது, அவங்கிட்ட ஏமாந்து போகிறது, ஏமாத்துறது கூட்டம் அதிகமாக இருக்கிறது உலகத்தில். எதுக்கத்தாலும் பணம் போகணும், லஞ்சம் கூட வேலை நடக்கும், லஞ்சம் கூட வேலை நடக்கும். லஞ்சத்தை குறித்து வேதம் என்ன சொல்ல தெரியுமா? லஞ்சம் வாங்குகிறது சாபம். வேதம் சொல்லுது. அப்போ லஞ்சத்தை கொடுக்கணும் சாபமாக்கப்படுவோம், வாங்குறவனும் சாபமாக்கப்படுவோம். ஏன் இந்தியா இன்னும் சாபத்திலே இருக்கு அப்படின்னா, நீ கொடுக்கறதும் அதிகம், வாங்குறதும் அதிகம். இதனால்தான் நம்ம நாடு நேராக இருக்கிற சாபம் அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ நீ சாபத்தை வாங்கி போட்டுக்கிட்டு நான் ஆசீர்வாதமா இருக்கணும் என்ன ஓடணும், அப்போ ஒன்றும் நடக்க போறது இல்லை. நீ அரசாங்க வேலையில போய் பாருங்க, பெரிய பெரிய இடங்கள்ல போய் பாருங்க, லஞ்சம் 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 லஞ்சம். நீ சாபத்தை வாங்கி உன் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நீ சாபமாவே உன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு, உன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு, உன் சமுதாயத்தை நடத்திக்கிட்டு, உன் ஜனங்களை நடத்திக்கிட்டு, அப்புறம் சமுதாயம் முன்னேறணும் எப்படி முன்னேறும்? லஞ்சத்தை ஒழிக்கணும் சொல்றாங்க, ஆனா சந்தத்தை பத்தி பேசுறது. லஞ்சம் சாபம். பரிதானம் வாங்குகிறது ஒரு பெரிய ஒரு வேதம் வந்து சொல்றோம், பரிதானம் வாங்கக்கூடாது. கதைதான் கூட பேசுவாராங்க. நீர்காலையில் உரமா நடப்பட்டு தன் காலத்தை தன் கடியிலிருந்து இலையுதிராக கதை மரத்தில் கூட இருப்பாங்க. நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா, நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்காம போகுது அப்படின்னா, இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கறது, ஏமாற்றுகிறது, அவன் அழித்து இவன் அழித்து வாழ்கிறது, இவைகளெல்லாம் உங்களை விருத்தி அடைய செய்யாது, உங்களை குறைத்து விடும், உங்க வாழ்க்கை சாபமாக்கப்பட்டு விடும். நீங்க ஒரு 1 லட்சம் சம்பாதிப்பீங்க, ஆனா 80,000 ஹாஸ்பிட்டல் கொடுத்துருவீங்க. இதுதான் உலகம். நீங்க அதிகமா மற்றவங்களை அழிக்கணும்னு நினைப்பீங்க, நீங்க உங்களை நீங்களே அழிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க மற்றவனை அழிச்சிருப்பீங்க, மற்றவனை திடீர்னு வேலையை விட்டு தூக்கியிருப்பீங்க, திடீர்னு அவனை வந்து அவன் வாழ்க்கைக்கு எடுத்திருப்பீங்க, அவனுக்கு ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அது அன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, ஆனா காலங்கள்ல